கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஊர்நத்தம் பூர்வீக சொத்து ஜீரோ மதிப்பாக தவறாக பதிவாகியுள்ளது குறித்து சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கவன ஈர்ப்பு தீர்மானம். கடந்த ஆட்சியில் நிகழ்ந்த பிழையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என சட்டப்பேரவையில் வலியுறுத்தல். நான் வைத்த கோரிக்கை ஜீரோ வேல்யூ அந்த பட்டா பற்றி விளக்கமாக அமைச்சர் எனக்கு அந்த தபால் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துட்டார். அதை நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன். அது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தொண்டாமுத்தூர் தொகுதி மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தில் பல இடங்கள்ல அந்த மாதிரி ஜீரோ வேல்யூ பட்டா இருக்குது. அது கடந்த ஆட்சியில் அது அப்படி அந்த மாதிரி ஏற்பட்டிருக்குது. ஆகவே அது தொடர்ந்து இருக்குது. அப்பவே நான் வலியுறுத்தியிருக்கிறேன். கடந்த ஆட்சியில் கூட அதை வலியுறுத்தியிருக்கிறேன். ஆகவே உடனடியாக அமைச்சரை தலையிட்டு அதை நிவர்த்தி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் மின்வெட்டு பெரிய பிரச்சனையாக இருந்தபோது அந்த நிலையை மாற்றி தமிழகத்தை ஒளிமயமான மாநிலமாக மாற்றிய பெருமை புரட்சித் தலைவி ஜெயலலிதாவை சேரும். சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பெருமிதம். ஏறத்தாழ தமிழ்நாட்டில் அம்மா ஆட்சி காலத்தில் 2010-2011 தமிழ்நாட்டில் மின்சாரம் வந்த நேரத்தை விட அது வராத நேரம் அதிகம் இருந்தது. அவ்வளவு கடுமையான மின்வெட்டு, தமிழகமே இருளில் மூழ்கி கிடந்தது போல் இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இங்கே ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள். அப்பொழுது மக்களை சந்தித்து சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் 3 ஆண்டுகளில் தமிழகத்தை மின்வெட்டே இல்லாத மாநிலமாக ஆக்கி காட்டுவேன் என்று சூளுரையற்றார்கள். அதோடு மட்டுமல்ல, அதே மாதிரி சொன்னபடியே அந்த 3 ஆண்டுகளிலேயே தன்னுடைய கடுமையான முயற்சியின் காரணமாக, அவருடைய ஆளுமை திறமையின் காரணமாக மத்திய அரசோடு இருக்கும் மற்ற மாநில நண்பர்களோடு மத்திய அரசுடைய இணக்கமான போக்கையும் கையாண்டதன் காரணமாக மத்திய அரசுடைய உதவியோடு இன்றைய மின்சார பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் எடுத்த நடவடிக்கை அளப்பரியது. அதை பார்த்தால் அதற்காக அவர் சிறப்பு முயற்சியை மேற்கொண்டார். அன்றைய மின்சாரத்துறை அமைச்சருடைய தலைமையில் தமிழ்நாடு அரசு துறையினுடைய அனைத்து முக்கிய துறையினுடைய செயலாளர்கள் அடங்கிய ஒரு குழுவினை நியமித்து ஒரு கமிட்டியை போட்டு அந்த அதிகாரிகள் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் வாரம் 10-11 மணி அளவில் சட்டம் இங்கே தலைமைச் செயலகத்தில் கூட அந்த செயலாளர்கள்லாம் கூடி அந்த ஆய்வு செய்து மின்சார பிரச்சனையை போக்குவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அதனுடைய தொடர் நடவடிக்கைகள் என்ன, அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதை தேவையான இடங்களிலே அம்மா அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றால் அவரே நேரடியாக ஒவ்வொரு வாரமும் அந்த உயர் அதிகாரிகளுடைய கூட்டத்தை கூட்டி ஆய்வு செய்து அந்த நடவடிக்கை எடுத்து வந்ததன் விளைவாக 3 ஆண்டுகளிலே அவர் சொன்னது போல இங்கே மிகப்பெரிய திட்டம், இங்கே பிரச்சனை, அந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு மின்வெட்டே இல்லாத மாநிலமாக ஆக்கி காட்டினார். அது மட்டுமல்ல, அவர் உருவாக்கி அதற்கு பின்பு அப்பொழுதே அவர் சொன்னார், இனிமேல் தமிழகத்தில் வானத்தில் வேண்டுமானால் மின்வெட்டு வரலாமே தவிர என்னுடைய ஆட்சி காலத்தில் மின்வெட்டே வராது என்று சொன்னார். அந்த அளவிற்கு மின்வெட்டே இல்லாத மாநிலமாக அன்றைக்கு சொன்னதை உருவாக்கி காட்டியவர், செய்து காட்டியவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். உயர்கல்வி மன்ற வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் திருவுருவ சிலை பராமரிக்கப்படாதது குறித்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவருடைய திருவுருவ சிலையை மெரினா கடற்கரையில் இருக்கின்ற தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்தில் இருக்கின்ற திரு JJ அம்மா மாளிகையிலே வளாகத்திலே முழு உருவ சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு உருவ சிலையிலே இப்போ பராமரிக்கப்படாமல் அம்மாவுடைய பிறந்தநாள் அன்று மட்டும் அரசின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் அது பராமரிக்கப்படாமல் இருக்கிற காரணத்தால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அரசு மாண்புமிகு அம்மாவுடைய சிலைக்கு தினந்தோறும் மாலை அணிவிப்பதற்கும் முன்வழியாக செல்வதற்கு வழி ஏற்படுத்தி தந்து வேண்டுமென்றால் அந்த பராமரிப்பு செலவையும் மாலை அணிவிப்பதையும் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவராக அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றி தருமாறு கவனத்தை கேட்டுக்கிறேன்.
உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கமளித்த நிலையில் லேடி வெலிங்டன் வளாகம் செல்வி ஜே ஜெயலலிதா வளாகமாக மாற்றப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது குறித்து பேரவையில் சுட்டிக்காட்டிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், அது லேடி வெலிங்டன் வளாகம் இல்லை, தற்போது அது திருமதி மாண்புமிகு அம்மா ஜே ஜெயலலிதா வளாகமாக அரசாணை வெளியிடப்பட்டு மாற்றப்பட்டு அங்கு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தங்களுடைய கவனத்துக்கு சொல்கிறேன். விழுப்புரத்தில் புரட்சி தலைவி ஜெயலலிதா பல்கலைக்கழகம் மூடப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவ மாணவிகளின் உயர்கல்வி பயில நடவடிக்கை எடுக்கப்படுமா என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கேள்வி. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே விழுப்புரம் நகரம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம், அதிலும் கல்வியிலே மிகவும் பின்தங்கிய மாவட்டம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் வசிக்கின்ற மாவட்டம், கல்வியிலே இந்த தமிழ்நாட்டிலே மிகவும் பின்தங்கிய ஒரு மாவட்டம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அந்த பின்தங்கிய மக்களை கல்வியிலே உயர வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே கடந்த காலத்திலே முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய பெயரிலே ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் என்று தொடங்கப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தை பல்வேறு காரணங்களால் அது மூடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த வெற்றி அரசு மாண்புமிகு அம்மாவுடைய பெயரிலே தொடங்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் அந்த ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உயர்கல்வி பயிலுவதற்கு வசதியாக அந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் தொடங்கப்படுமா என்பதை நான் தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். உருட்டல் மிரட்டலுக்கு பயப்பட மாட்டோம் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசியதால் பேரவையில் அமளி. முதல்வர் மீதான உதயநிதியின் விமர்சனத்திற்கு ஆளும் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பேரவையில் சலசலப்பு. தயவுசெய்து சொல்றேன், நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்து சொல்லுங்க. உட்காருங்க. நீங்க எங்க வரீங்க? நீங்க போங்க உள்ள இடத்துக்கு. நீங்க போங்க பதில், நீங்க போங்க முதல்ல. மாண்பு உறுப்பினர் கொஞ்சம் அமருங்க. எல்லாம் அமருங்க. இருங்க, நீங்க அமருங்க. முதலமைச்சர் மேஜையில் உள்ள ஊழல் கோப்புகள் குறித்து எப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அப்போது சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுப்போம். சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ராஜ்மோகன் ஆகியோர் காரசார பேச்சு. இந்த முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையா குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். பேரவைத் தலைவர் இல்ல பாருங்க, கருத்து இல்ல மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல உட்காருங்க. இந்த கேமரா டீம் வந்து சைடு காட்டுங்க. ஏங்க மாண்புமிகு இருங்க. இல்ல மிசாவை பார்த்த தனிப்பெரும் இயக்கமான திமுகவை தோற்கடித்து வெற்றி பெற்று தாவேகா என்றால் என்னவென்று காண்பித்துள்ளோம். எதிர்க்கட்சி தலைவர் பேச்சுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலடி. நீங்க மிசாவையே பார்த்த இயக்கம் தான், ஆனால் மிசாவையே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடனில் இருப்பதாக முதல்வர் விஜய் தெரிவித்திருப்பதால் திமுகவை சேர்ந்த 59 உறுப்பினர்களுக்கும் அரசு வாகனம் வேண்டாம் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அறிவிப்பு. புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இந்த அரசுல சபையில நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை
பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தொகுதி மக்களை கார் இல்லாத எம்எல்ஏக்கள் நடந்து சென்று பார்க்க முடியாது என்பதாலேயே அரசு சார்பில் கார் வழங்கப்படுவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். மூத்த உறுப்பினர் கேட்டாரு, சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கான்னு அப்படின்னு. செக் பவர் இல்ல, ஒத்துக்கிறோம். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அந்த புதிய சட்டமன்ற எதிர்பார்ப்புன்னா, பெரும்பாலும் தேர்தலில் நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது சொன்னது, நிறைய இடத்துல எம்எல்ஏவை நாங்க பார்த்ததே கிடையாது. எம்எல்ஏ ஓட்டு கேட்கும் போது வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்ல. மழை வரும்போது வரல, எங்க குறைய கேட்க வரல. ஏன் தொகுதியிலேயே அது இருந்துச்சு, எம்எல்ஏ ஆபீஸ் கூட இல்லைன்னு. அப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சட்டமன்ற நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது எங்களை பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்கன்னு சொல்லும்போது நடந்து போய் பார்க்க முடியாது. ஒவ்வொரு சட்டமன்றத்தை இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா, இப்ப 7 வார்டு இருக்கு என் தொகுதியிலனா, 7 வார்டு நம்ம நடந்து போய் பார்க்க முடியாது. அப்ப இது ஆடம்பரம் கிடையாது. இது அரசியல் ரீதியா நம்ம அமைச்சருக்கு எப்படி மூத்த உறுப்பினர் சொன்னாரோ அது அரசே கொடுத்திருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது ஆடம்பரம் கிடையாது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களை போய் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த காரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மக்களை சந்திக்க வேண்டும், இதுதான் முக்கிய கோரிக்கை. சந்திக்கும் போதுதான் அனைத்து டிபார்ட்மெண்டோடைய ஒவ்வொரு ஆபீஸ்க்குள்ள போய், இப்ப நீங்க உள்ளாட்சி துறையெல்லாம் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கும் போது அந்த அதிகாரிகள் உள்ளபடியே ஒரு பயம் வரும். இல்ல வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நம்ம ஒரு அரசியல் செய்ய முடியாது. மக்களுடைய தேவைகளை ஒவ்வொரு தெருவா செய்யணும். அதுக்குதான் இந்த இதை தவிர இது ஆடம்பரம் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கும்போது அவருக்கு அரசு பங்களா எதற்கு என கேள்வி எழுப்ப முடியுமா என எம்எல்ஏக்களுக்கு கார் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. கார் என்பது ஆடம்பரம் இல்லை என்றும் மக்களை சந்திப்பதற்கான தேவை என அமைச்சர் விளக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறார்ல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு. பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். இது உடனே இல்ல இங்க இருக்கவங்க எல்லாருக்கும், அதாவது இங்க இருக்க எல்லாருக்கும் பங்களா கொடுக்கலாமான்னு கிடையாது. இது ஒரு புரோட்டோகால், அவ்வளவுதான். இந்த புரோட்டோகால்ல அமைச்சர்களுக்கு கார் கொடுக்கப்படுது, வீடு கொடுக்கப்படுது, 4 உதவியாளர் கொடுக்கப்படுறாங்க. அப்ப சட்டமன்ற உதவியாளர் கிடையாது. தென் மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தில் 534 தொகுதிகளை தொடர வேண்டும் என முதலமைச்சர் ஏன் பேசவில்லை என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை பற்றி பேசினார்கள். கடந்த 12ஆம் தேதி இதே சட்டமன்றத்தில் நாம் ஒரு அனைத்து கட்சி ஒத்துழைப்போடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அதில் மிக தெளிவாக 543 எம்பி சீட்ஸ், 543 எம்பி சீட்டை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த தீர்மானத்தை தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரையில் இந்த 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகிறேன். தொகுதி மறுவரையறை தீர்மானத்தில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருந்தனவோ அதிலும் தமிழக அரசின் கொள்கை நிலைப்பாட்டிலும் முதலமைச்சர் மிக உறுதியாக இருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். அதுக்கான அஜெண்டாஸ் வேற, அதுக்காக தான் கிளாரிஃபை பண்றதுதான் எதிர்க்கட்சி தலைவருடைய என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்னமோ பெரும்பாலான அனைத்து கட்சிகளுக்கு பெரும்பாலான நிலைப்பாடோ என்ன நிறைவேற்றமோ அதே அனைத்து கட்சிகளுடைய முக்கிய பெரும்பாலான நிலைப்பாடு என்னமோ அதே நிலைப்பாடுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். இந்த அரசு உறுதியாகுங்கிறது பதிவு செய்கிறோம்.
தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை தீர்மானம் குறித்து தவறான விமர்சனங்கள் உருவாக்கப்படுவதாக சட்டமன்றத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஃப்ரீஸ் செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியாக உள்ளதாக விளக்கம். சென்னை எண்ணூரில் கொசஸ்தலை ஆற்றில் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பது குறித்து சட்டப்பேரவையில் பாமக செஞ்சி எம்எல்ஏ கணேஷ்குமார் பேச்சு. சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற அனைத்து நிறுவனங்கள் மீதும் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தனியாக ஒரு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டுமென வலியுறுத்தல். நம்முடைய சுற்றுச்சூழல் துறை என்பது உடனடியாக சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற அனைத்து நிறுவனங்கள் மீதும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கென்று தனியாக ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து சுற்றுச்சூழல் மேலும் தமிழகத்தில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நம்முடைய அரசு முன்வர வேண்டும். ஏன்னா இதை இப்ப விட்டோம்னா அடுத்தது பழவேற்காடு ஏரி என்பது ஒரு காலத்துல இறால், நண்டு எல்லாம் மிக அதிகமான வளம் இருந்த ஏரியாக இருந்து கொண்டு இருக்கிறது. மீன் வளம் பாதிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, கடல் வளம் பாதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் விட அதிகமாக நம்முடைய வாழ்வாதாரம், மக்களுடைய உடல்நிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே அரசு மிக முக்கியமாக இந்த விஷயத்தில் கனிவோடு பரிசீலனை செய்து, கனிவோடுன்றதை விட கடுமையாக பரிசீலனை செய்து கவனத்துடன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். 3000க்கும் மேற்பட்ட கேங்மேன் பணியிட மாற்றம் குறித்து சட்டப்பேரவையில் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. 45 டெண்டர்களில் முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவது அவருக்கே தெரியும் என செந்தில் பாலாஜிக்கு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. 3000க்கும் மேற்பட்ட கேங்மேனுடைய டிரான்ஸ்ஃபர் பற்றி சொல்லியிருந்தார். நாங்கள் குறிப்பிடப்போ அதான் சொல்லியிருப்போம். அதாவது இங்கே ஆட்கள் பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கு. பற்றாக்குறை காரணமாக ஒரு சில இடங்களில் அவர்களுக்கு தேவையான பேக்கப் ஆள் இல்லை, அதனால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஏன்னா கடந்த ஆண்டுகளில் 343 பேர் தான் நம்ம எடுக்கப்பட்டிருந்தோம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக ஏதோ செய்தியாளர் சந்திப்பின் போது ஏதோ தடித்த வார்த்தைகளால் ஏதோ முறைகேடுகள் அப்படிலாம் சொன்ன மாதிரி சொன்னார். நாங்கள் எதுவும் சும்மா பொதுவாக யாரும் எதுவும் சொல்லலை. இந்த துறையில் அமைச்சராக வந்த பொழுது முதல்வருடைய உத்தரவின் பேரில் கடந்த 5 ஆண்டுகள் நடந்த அனைத்து டெண்டர்களையும் அனைத்து ஒப்பந்தங்களும் தீவிரமாக ஆராய்ந்து அதுல 4 அமைச்சர்கள் மாறின பிறகும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து 45 டெண்டர்களில் பெரிய அளவில் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது டிபிஎஸ்சி விஜிலன்ஸுக்கும் ரெஃபர் பண்ணப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டு அதுவும் தற்போது விசாரணை நடந்து வருகிறது. அவருக்கும் தெரியும் அது விசாரணையில் நடந்து வருகிறது. அது இல்லாமல் இப்போ கடன் வாங்கப்படும். ஏன்னா இது தனி நிறுவனம், இது கார்பரேஷன், இது பொதுத்துறை நிறுவனம். இந்த நிறுவனம் இது ஒரு அளவுக்கு தான் அரசு இதுக்கு நிதி கொடுக்குமே தவிர இது தானாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். கடன் வாங்கி தான் செய்ய முடியும். ஆனால் கடனை வாங்குற போது அந்த கடன் எப்படி நம்ம பயன்படுத்துறோம் இருக்கும், எங்கெங்க பயன்படுத்தணும் இருக்கணும். பெரிய அளவில் ஆட்களும் வேலைக்கு எடுக்காமல், பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்ம அதிகரிக்காமல், எதுவுமே செய்யாமல், அதுவும் ஏன்னா மற்ற துறையில் இருந்தப்போ அவர் வேலைக்கு அதிகமாக ஆள் எடுக்கக்கூடியவர் தான். ஆனால் இந்த துறைக்கு வந்த பிறகு போக்குவரத்தில் இருந்தப்போ நிறைய ஆட்களை வேலைக்கு எடுத்திருக்கிறார். அதெல்லாம் எடுத்தது போனவரில் நல்ல சிறப்பாக வேலைக்கு ஆட்களை எடுக்கக்கூடியவர் தான் அந்த முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் இந்த துறையில் மட்டும் வேலைக்கு ஆட்கள் எடுக்கவில்லை. ஏன்னா அவருக்கு இது போக நிறைய மற்ற விஷயங்கள், மற்ற வேலைகள் நிறைய இருந்திருக்குது. அதனால கண்டிப்பாக இது கடனை வைத்து தான் சமாளிக்க முடியும். அதை எப்படி பயன்படுத்தணும் இருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு ரூபாயும் மக்கள் பயன்பாடுக்கு இந்த வாரியத்திற்கு சரியாக பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இரு கையை விட்டு எழுந்து கையை உயர்த்தி கொண்டு யார் முன்னோக்கி ஓடி வந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன். சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பகிரங்க எச்சரிக்கை. இந்த கருத்தை நான் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ 2-3 உறுப்பினர்களை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன். மாண்பு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் மதுரை, அதே போன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா, தயவு செய்து வெளி மேடையில் இருப்பது போல உங்கள் இருக்கையை விட்டுக்கொண்டு கையை உயர்த்தி கொண்டு இங்கே ஓடி வருவதை நான் அனுமதிக்க முடியாது. அதை உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதே அந்த குறுக்கீடு உங்களிடமிருந்து தான் வருகிறது. நான் அதான் சொன்னேன், அவர் பேசுகிற நீங்களே எழுந்திருக்கலாமா என்று கேட்டேன். இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது எந்த தரப்பில் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன். 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து வரும் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்ற பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி இழந்தார்.
சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் திரைத்துலகினர் மற்றும் ரசிகர்கள் சோகம். தனித்துவமான நடிப்பால் பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த பழப்பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இரங்கல். பத்மஸ்ரீ விருது, கலைமாமணி விருது, நந்தி விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ள சவுகார் ஜானகி மறைவு திரையுலகத்திற்கு பேரிழப்பு என்றும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் முதலமைச்சர் விஜய் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 70 நாட்கள் ஆகியும் இதுவரை வழங்கப்படவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. உழவர்களுக்கான குறுவை தொகுப்பை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வங்கக்கடலில் காணாமல் போன 7 ஆந்திர மீனவர்களை தேடும் பணியை தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மாயமான மீனவர்கள் குடும்பத்தினருக்கு வாழ்வாதாரம் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அவர்களுக்கு தேவையான உணவு, நிதி ஆகியவற்றை மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை. தலைமை செயலாளரை உடனடியாக நீக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாளை தமிழகம் தழுவிய போராட்டம். இடதுசாரி மாணவர் அமைப்புகளை குறிவைத்து மாணவர்களின் போராட்ட உரிமைகளை பறிக்கும் வகையில் செயல்பட்டதற்கு தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அறிக்கை. சென்னை திருவேற்காட்டில் வீடு புகுந்து பெண் தூய்மை பணியாளரை கொலை செய்து நகை கொள்ளை. உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த 30 வயதான ஆகாஷ் என்பவரை தேடி வரும் காவல்துறையினர். சென்னை குன்றத்தூர் அருகே மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் ஆட்டோ டிரைவர் வெட்டி கொலை செய்த நண்பர்கள் 3 பேர் கைது. கத்தியால் வெட்டியும் இறக்காத நிலையில் கல்லை தலையில் போட்டு கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சோழம்பட்டு பகுதியில் சட்டவிரோத கருக்கலைப்பு சிகிச்சை அளித்து வந்த மெடிக்கலுக்கு சேல். சட்டவிரோத செயலுக்கு உடந்தையாக இருந்த மெடிக்கல் உரிமையாளரை கைது செய்து அவரிடமிருந்து 5.5 லட்சம் ரூபாய் மற்றும் லேப்டாப் பறிமுதல். சென்னை விருகம்பாக்கம் பகுதி தாவேகா வட்ட இணை செயலாளர் ஒருவர் கட்சியில் புதிதாக இணைந்த நிர்வாகிகள் சிலர் தன்னை பதவி விலக கோரி தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார். இது தொடர்பான புகார் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஆனந்த் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாவேகா வட்ட இணை செயலாளர் முத்துக்குமார் வலியுறுத்தல். கோவையில் பள்ளி பேருந்தில் மாணவிக்கு தொடர் பாலியல் தொல்லை கொடுத்து வந்த பேருந்து உதவியாளர் சேவியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. பள்ளி பேருந்தை பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சிறைப்பிடித்ததை அடுத்து நீலாம்பூர் போலீசார் நடவடிக்கை. சிங்கப்பூரில் இருந்து திருச்சி நோக்கி வந்த விமானத்தில் பணிப்பெண்களிடம் மது போதையில் சில்மிசத்தில் ஈடுபட்ட நபரால் அதிர்ச்சி. விமான நிறுவன அதிகாரி அளித்த புகாரின் பேரில் விமானம் திருச்சியில் தரையிறங்கியதும் சில்மிசத்தில் ஈடுபட்ட முத்துகிருஷ்ணன் என்பவரை கைது செய்த போலீசார். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் தொடர் உண்ணாவிரத போராட்டம். தண்ணீரின்றி வாழை, வெற்றிலை பயிர்கள் காய்ந்து வருவதால் காவிரி நீரை திறக்க கோரி 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் மாணவர்களை காலை மசாஜ் செய்ய வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததாக பெற்றோர் வாக்குவாதம். பிள்ளைங்களுக்கு பாடம் மட்டும் தான்
சொல்லி கொடுக்கணும். நீங்க பிள்ளைங்களை வேலை வாங்க கூடாது டீச்சர். அது தப்பு. தப்பு டீச்சர். நீங்க தனியா விரல கொடுத்து தடவை சொல்லலாம். உடம்போட சேர்த்து கால தடவுனது தப்பு டீச்சர். நீங்க தப்பு டீச்சர். இந்த பிள்ளைகளை கால தடவை டீச்சர் இங்க விடுறது. அவன் டக்குன்னு சொல்லிட்டு நான் இங்க உள்ள எல்லா பிள்ளைங்கிட்டையும் கேட்டேன். அவங்க ஆர்த்திக்கு இவன் பேர்னது அகிலேஷ். இவங்க 2 பேர் தான் சொன்னாங்க. எத்தனை நாள்னே தெரியாதா? ஒரு 1 2 டாய்லெட் நான் சொல்லி நீங்க கேட்க கூடாது. குழந்தைகள் பயந்து போய் இருப்பதாக வேதனை தெரிவித்த பெற்றோர் படிக்கவில்லை என்பதால் தான் தங்கள் பிள்ளைகளை கால் பிடிக்க வைத்தீர்களா என கேட்டு ஆவேசம். நீங்க போன உடனே டீச்சர் என்ன அடிப்பாங்க, திட்டுவாங்க, கவனிக்க மாட்டாங்க. நீங்க பண்ணது தப்பு, பெரிய தப்பு. அப்ப பெரிய தப்பு இது. நீங்க இப்ப பண்ணல, நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே தப்பு தானே அது. அது உங்களுக்கு இவங்க அம்மாவே விட்டுட்டாங்க, அதனால மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுருவாங்கன்னு நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க. ஜார்க்கண்டில் மாணவர்கள் தொடர் போராட்டத்தால் அரசு போட்டித் தேர்வுகளை ரத்து செய்து மாநில அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் தடை. ஒரு சிலர் செய்த தவறுக்காக நேர்மையாக படித்து தேர்வெழுதிய எங்களை பலிகாடா ஆக்குவதை ஏற்க முடியாது என மனுதாரர் தொடர்ந்த வழக்கில் அம்மாநில உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. திருப்பூர் பூ மார்க்கெட்டில் முகூர்த்த நாட்கள் மற்றும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் வரத்து குறைந்த நிலையில் மல்லிகை பூ கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை. சத்தியமங்கலம், ஹோசூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரத்து குறைந்ததால் மல்லி மற்றும் முல்லை உள்ளிட்ட அனைத்து பூக்களின் விலையும் 2 மடங்காக உயர்ந்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையை பொறுத்தவரை மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியா வந்துள்ள ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமி பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து பிரதமருக்கு விளக்கம் அளித்த கொய்சுமி இந்தியாவுடனான உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவதில் ஜப்பானிய அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். ஹரியானா மாநிலம் ஹிசார் நீதிமன்ற வளாகத்தின் நுழைவு வாயில் அருகில் பிரபல ரவுடி வினோத் பனு என்பவர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் திடீரென சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் அதில் தப்பியோட முயன்ற ஒருவனை அங்கிருந்த மக்கள் மடக்கி பிடித்த காட்சி வெளியாகியுள்ளது. டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 9 கோடி ரூபாய் மதிப்பிலான புற்றுநோய் மருந்துகள் பறிமுதல். கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கும் மருந்து விற்கும் கும்பலைச் சேர்ந்த 17 பேர் அதிரடியாக கைது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் குண்டும் கோழிமார் சாலையில் இருசக்கர வாகனம் மீது டேங்கர் லாரி இடித்து விபத்து. இருசக்கர வாகன ஓட்டி நிலை தடுமாறிய நிலையில் நூலிழையில் உயிர் தப்பினார். ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்தில் வீட்டு பாடம் எழுதவில்லை என ஆசிரியை அடித்ததில் எல்கேஜி மாணவன் உயிரிழந்த சோகம். வகுப்பறை சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறை விசாரணை. ஏமன் அருகே 16 இந்தியர்களுடன் சென்ற சரக்கு கப்பலை சிறைப்பிடித்து கடத்திச் சென்ற கடற்கொள்ளையர்கள். சோமாலியா அருகே மற்றொரு சம்பவமாக 6 இந்தியர்களுடன் சென்ற சரக்கு கப்பலையும் கடற்கொள்ளையர்கள் கடத்திச் சென்றதாக கடல்சார் அதிகாரிகள் தகவல். அடிப்படை சேமிப்பு வங்கிக் கணக்குகளில் ஒரு மாதத்தில் 4 முறைக்கு மேல் ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் 15 ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி கட்டணம் வசூலிக்கப்படும் என எஸ்பிஐ அறிவிப்பு. புதிய நடைமுறை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது.
கொலம்பியாவில் சட்டவிரோத தங்கச் சுரங்கம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 13 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. உரிய அனுமதி மற்றும் பயிற்சியின்றி பணிகள் மேற்கொள்ளப்பட்டதே விபத்துக்கு காரணம் என அதிர்ச்சி தகவல். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய பயங்கர தாக்குதலில் 11 பேர் உயிரிழப்பு. குழந்தைகள் மருத்துவமனை உள்ளிட்ட கட்டிடங்கள் குறிவைக்கப்பட்டதை கண்டித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வேதனை. பொருளாதார பயங்கரவாதம் அமெரிக்காவுக்கு மீண்டும் தோல்வியையே தரும். பேரழிவு நாள் என அறிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பதிலடி. ஏமனில் ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக சவுதி அரேபியாவில் விமான நிலையம் எண்ணெய் வளங்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல். இரு தரப்புக்கும் இடையே மீண்டும் மோதல்கள் தீவிரமடைவதால் பதற்றம் அதிகரிப்பு. நைஜீரியாவில் ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் 51 பேர் உயிரிழந்த சோகம். நெல் அறுவடை பணிக்காக சென்ற பெண்கள், குழந்தைகள் உள்பட ஏராளமானோர் தண்ணீரில் மூழ்கிய பரிதாபம். வங்கதேச அதிபர் தேர்தலில் 35 ஆண்டுகளுக்கு பின் ஒன்றிற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் அந்நாட்டின் புதிய அதிபராக ஆலம்கீர் தேர்வு. இன்று மாலை 23வது அதிபராக ஆலம்கீர் பதவியேற்கிறார். டெல்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை PV சிந்து அதிர்ச்சி தோல்வி. சீன வீராங்கனையிடம் போராடி தோல்வியடைந்த PV சிந்து தொடரில் இருந்து வெளியேறினார். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக அரைசதம் விளாசிய வீரர் என்ற சச்சினின் சாதனையை சமன் செய்தார் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட். பாகிஸ்தானுக்கு எதிராக ஹெட்டிங்லே மைதானத்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியின் போது ஜோ ரூட் தனது 68வது டெஸ்ட் அரைசதத்தை அடித்து இந்த வரலாற்று சாதனையை எட்டினார்.